அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோசப் ராஜ், மாங்காடு லாசாவிலிருந்து பேசுகிறேன். ஆனால் கடவுள் இந்த லாசா குழுமத்தின் மூலமாக அருட்செயலோடு சேர்ந்து பணியாற்றணும்னு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதில் நான் கட்டாயத்தினாலோ இல்லை கடமைக்காகவோ இதில் நான் பணி செய்ய வரல. உண்மையிலே முழு மன சமூகத்தோடு தான் நான் இணைந்து பணி செஞ்சுக்கிட்டு வரேன். ஏன்னா நான் வெளியில் இடத்துல பல பணிகள் செஞ்சுருந்தாலும் அருட்செயலிலிருந்து லாசாக்குள்ளே பண்ணும்போது அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு அன்பாக பேசுகிறதும் பரிவாக இருக்கிறதும், மீட்டிங் வர முடியலாலும் சரி லேட்டாக வந்தாலும் சரி அவங்க அவங்க எங்களுக்கு ஒரு கண்டிஷனோ அதற்கு எதுவுமே அவங்க சொன்னதில்லை. எல்லா நேரத்திலும் அன்பாகவே பழகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் சிஸ்டம் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த பரிவு இரக்கம், மற்ற இடத்துல எப்படி அன்பாக பேசணுன்ற செயல்பாடில் அவங்க சொல்லாமல் தங்களுடைய செயல்பாடில் காட்டினாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம லாசா உறுப்பினர் அருளானந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்துட்டார். அப்போது அவர் உடலில் சரியில்லாமல் வீட்டில் இருக்கும்போது கூட அனைத்து இருக்கிற செமினரியில் அனைத்து அருட்சகத்தில் அவருக்காக தொடர்ந்து 4-5 தடவை அவர் வீட்டுக்கே ப்ரேயர் பண்ணாங்க. அவருக்கு ப்ரேயர் பண்ண முடியலாமல் அவர் பக்கத்து வீட்லேயும் ஒரு சகோதரர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க வீட்டுக்கும் போயிட்டு ப்ரேயர் பண்ணட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு உதவிகள்லாம் செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் அந்த சகோதரர் அருளானந்தம் கடந்த 3 செப்டம்பர் 2ஆம் தேதி 2022 இறந்தப்போ அவங்க அவர் இறந்த காலையிலிருந்து எடுத்து முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து எல்லா உதவிகளும் பண்ணாங்க. அங்கிருந்து எல்லா மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, அருட்செயல் சகோதரிகள் இது போல் அந்த வீட்டில் அந்த துக்கம் நடந்த வீட்டில் முழுசாக இருந்து அவங்க உதவி செஞ்சது அந்த அப்படி ஜனங்கள் அப்போ தான் பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் லாசா குழுமத்தில் கொடுத்த அந்த வாய்ப்பை தான். அதை அவங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருது. அதே போல் இன்னொரு சகோதரி அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எங்கள் மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு, குழந்தையே இன்னும் உண்டாகலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சகோதரிகள் என்ன அருட்சகோதரிகிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டு அனைத்து அருட்செயல் ரொம்ப தூரமாக கொஞ்சம் நடந்தெல்லாம் வேறு போனோம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் எல்லாம் உருக்கமாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். நீ என்னென்ன நினச்சிங்க போனால் அந்த ஒரே 30ஆவது நாளுக்கு அடுத்ததே அந்த சகோதரிக்கினுடைய மருமகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. அதுவும் ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு பட்டது. ஏன்னா 3 வருஷமாக அவங்க பல கோயிலுக்கு போயிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க போன போயிட்டு வந்த 30ஆவது நாள் அந்த அருமையான ஒரு நல்ல சம்பவம் நடந்தது. அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சி லாசா குடும்பத்துக்கே அவங்க நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதே போல் கொரோனா பீரியடில் பார்க்கும்போது சிஸ்டம் பண்ண பல்வேறு குடும்பங்கள் அந்த கான்வெர்ட்டை சுற்றியும் அதே போல் ஆலயத்தை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 65 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போனோம். நாங்கள் உதவி செஞ்ச மட்டும் அருட்சகத்திலும் தங்களான ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்து இதில் எங்கள் பங்கை வச்சுங்க எல்லாம் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லா அந்த 65 குடும்பங்களுக்கும் அந்த 3 மாதத்துக்கு தேவையான அந்த 3 மாதமும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு மளிகை சாமான் கொடுத்து உதவி பண்ணோம். இப்படி அருட்சகத்தினோட இணைந்து பணியாற்ற அந்த நல்ல செயல்கள் எங்களுக்கு வெளிப்புறமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் லாசா குழுமத்தில் ஒவ்வொருட்ட பண்ணும்போது இந்த இறைவார்த்தை பகிர்வு என்ற ஒரு நிகழ்வு வரும். அந்த இறைவார்த்தை புனிதமான செயலை எங்களுக்கு எப்படி அவங்க இறைவார்த்தை படிக்கணும், எப்படி அதை வாசிக்கணும், அது எப்படி பொருள் கொள்ளணும், அது எப்படி தியானிக்கின்ற விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி நாங்கள் கேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையில் நாங்கள் தொடர்ந்து படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அது காரணம் அவங்க கற்றுக் கொடுத்து அந்த எளிமையான மெத்தடு தான் எப்படி படிக்கணும் செய்யணுன்ட்டு. இறை வார்த்தைகள் ஒரு ஆர்வத்தை இந்த லாசா குழுமத்தின் மூலம் தான் அவங்க அதை கற்றுக்கொண்டோம். அதே போல் ஒவ்வொரு புனித செயல்பாடுகளுக்கு நிகழ்வு வரும்போதெல்லாம் ஒப்புரட்சாதனை செய்யணுன்ற ஒரு கருத்துடைய இருந்தாங்க. ஏன்னா நான் இந்த வருஷத்தில் நான் ஒப்புரட்சம் பண்ணியிருக்கேன், அது ஏனோதானன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒப்புரு அருட்சாதனை எப்படி பண்ணணுன்றதை எங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒப்புரு அருட்சாதனைகள் கொடுத்தாங்க. அதில் அருட்தந்தை பிரவீன் அவரை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். எங்களுக்கு அருமையான கிளாஸ் எடுத்து நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்புரு அருட்சாதனை எங்களுக்கு கொடுத்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் சிஸ்டர் அருட்கண்ணியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களையே நற்குணி ஆராதனை பண்ண சொல்லுவாங்க. வழக்கமாக மற்ற இடத்துல அவங்க சொல்லுவாங்க, நம்ம பின்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் சிஸ்டர்கள் அவங்க பின்னாடி போய் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் தமிழில் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பப்படி செய்யுங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக நற்கணை ஆராதனை கொடுத்துல. அதன் மூலம் எனக்கும் சரி எங்கள் குடும்பத்தில் நற்கணை பக்தி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த பக்தியான ஜபங்கள் பார்க்கும்போது அவங்க எங்களுக்கு உண்மையிலே பாராட்டி இந்த ஜபம் நல்லா இருந்தது, நல்லா பண்ணீங்க, நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் கடந்த 7 வருஷங்களாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக குடும்ப ஜபம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக இறையற்க ஜபம். அது நான் இங்கே தான் கற்றுக்கிட்டு இறையற்க ஜபம் எனக்கு தெரியும், அது சுருக்கமான இறையற்க ஜபமாக இருந்தது. ஆனால் இங்கே தான் ஒரு தெளிவான சிஸ்டர் உருசுலா அது காரணம். அவங்க ஒரு பிரிண்ட் அடிச்ச கொடுத்து எப்படி சொல்லணுன்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் சிஸ்டர் அல்ஃபோன்ஸா அவர்களையும் மறக்க முடியாது.
சிஸ்டர் குழந்தை தெரேசா அவங்களையும் மறக்க முடியாது. இவங்க கூடவே இருந்து இந்த ஜப வழிபாட்டில் வந்து ரொம்ப தூய்மையாக வழி நடத்தினாங்க. நாங்கள் லாசாவில் மட்டும் ஜெபம் இல்லை, குடும்பத்துலேயும் சரி, குடும்ப ஜெபம் சொல்கிறதுலையும் சரி, நாங்கள் 7 வருஷமாக ஒரு நாள் கூட நாங்கள் வந்து குடும்ப ஜெபம் இல்லாமல் எங்கள் குடும்பம் தூங்க போனதில்லை. அதனால் இப்படிப்பட்ட வெளிப்புற காரியத்திலையும் சரி, ஆன்ம காரியத்திலும் சரி நான் ரொம்ப முன்னேறி வந்திருக்கேன். அதற்கு காரணம் வந்து நான் லாசாவில் என்னைக்கு இணைஞ்சு பணியாற்றணும், அதுதான் காரணம். ஏன்னா நாங்கள் தூரம் நின்று நிலைமே பார்க்கல, எல்லாத்தையும் அருட்செயலர் கிட்ட இருந்து பார்த்ததுனால எல்லா நல்ல செயல்பாடும் வெளிப்புறத்தில் நம்ம எப்படியாப்பட்ட பிற அன்பு செய்யணும், உள்ளார்ந்த ஆன்மான் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அது குடும்பத்தில் நம்ம எப்படி வழிகாட்டணும், கடவுளின் பிள்ளை எப்படி வாழணுன்றதை வந்து இந்த லாசா மூலமாக கற்றுக்கிட்டேன். இன்னும் நான் லாசா குழுவில் இணைந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக லாசா குழுமத்துக்கும் உதவி செய்கிற அனைத்து அருட்கண்ணியர்களுக்கும் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.